கேட்கணுமோ அதுக்கு நாங்கள் இப்பையிலிருந்தே ஒரு தர்த்தீப் செஞ்சுக்கணும். அதில் சிலவர்களோட ஃபோன்களில் சில துவாக்கள் இன்ஷா அல்லா ஏழுமான அளவுக்கு சில வேலை ஹசரத் இன்ஷா அல்லா குரூப்லேயும் போடுவாங்க. அப்போ சிலர்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லா எப்படியெல்லாம் நான் அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு அடையணுமோ அது உண்டு அந்த இடம். இன்னொரு ரிவாயத் அதை பார்த்துக்கொள்ள கிடைக்கல நினைக்கிறேன். அல்லாஹ் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 துஆவை கேட்டாங்க. அல்லாஹ் இடத்துல கேட்டாங்களா, யா அல்லாஹ் மனிதன் அக்களை செய்த அநியாயம் ஏதாவது தவறுகள் எனக்கு தெரியாது, அதுக்கு மன்னிப்பு கேட்கவும் எனக்கு சிந்தனை இல்லாத மூடப்பட்டு விடும். அரபாவுடைய வள்ளிவாஜல் மஸ்ஜிதுன் நமீரா துல்ஹஜ் மாதம் பிறை 9 அவர்களுடைய விழாவிலே இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து சொர்க்கத்திலே வாழ வைத்திருந்தார். அவர்களே அதான் அரபாவுடைய எல்லா மைதானத்திலே எல்லாம் அந்த பகுதியில் தான் இங்கே அரபா நின்றவர்களாக நான் கடிக்கப்பட மாட்டோம். அந்த அரபாவுடைய மைதானம் அங்கால பகுதிக்கு தான் போகும். லட்சம் மக்கள் கூடுகின்ற ஒரே இடம். எனவே அந்த இடத்திலே எங்களுடைய அனைத்துக்கும் தியாகத்தோடு வருந்தக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்கள் இப்பொழுது அனைத்து ஹாஜிமார்களும் அரபால தங்கணும். ஒத்தரை அரபாக்கு வெளியில தங்கினாலும் அவரோட ஹஜ்ஜி கூடாது, பழுதா போய்க்கிறோம். அதனால இதுல பாருங்க, இப்ப வலது இடது பக்கம் எல்லாம் இதான் கூடாரம் வேலை நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் 10 நாளையில நாங்க இங்க வரணும். இது இப்படி இப்ப வசதியாக எல்லாம் அந்த காலத்துல இப்படியும் இல்லை. இங்கதான் நிற்போம். அந்த நாள் மஹரிபுக்கு சூரியன் அஸ்தமனம், மஹரிபுக்கு பாங் சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க இருந்து போறது. முஸ்தலிஃபா போயிட்டு மஹரிபு இஷாயை தொழுகிறது. இப்படிதான் இங்க நிக்க வேண்டிய நிலைமை. அந்த வெள்ள வெள்ள நேரே பாருங்க, அதான் ரஹ்மா மலை. அந்த மண்ணுக்கு சரியா நேரே முன்ன பாருங்க. அது அரபாவுடைய நிலையில ஃபுல்லா அப்படி மக்களால் நிறைஞ்சிருக்கும். எல்லா இடமும் எல்லாம் அப்படியே நிறைஞ்சிருக்கும் பாருங்க. உங்களோட வலது பக்கத்து பாருங்க, அதான் ஜெயரஹ்மா. அது செய்ய எங்களுக்கு சில வட்டத்துல நீங்க மினாவுக்கு நடந்தும் போக வரும். மினாவுக்கு நடந்தால் பிஸ்டுக்கு பெரிய சைத்தானே கல்லடிக்கும். அதெல்லாம் வந்த அந்த தான் நீங்க வரப்போறது. அதுக்கப்புறம் எல்லா இடங்களையும் மூடி வைத்திருக்கின்றார்கள். குறிப்பிட்ட இடங்களுக்கு போக முடியாது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஹஜ்ஜினுடைய காலத்தில் என்ன செய்வோம்,
இங்கேயும் ரோட்டு மூடி வச்சுக்கிறான், இங்கேயும் போக முடியாது. எதனால 1 லட்சம் ரூபா என்னுடைய 5 நாள் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இங்கு தான் நாங்கள் வர வேண்டும். இவைகளை பார்க்க கிடைப்பதும் பெரிய ஒரு பாக்கியம்தான். ரமதானுடைய அதாவது ஹஜ்ஜினுடைய காலத்தில் இப்படி மக்கள் இல்லாமல் எந்த ரோட்டையும் நாங்கள் காண முடியாது. எல்லா பகுதியிலையும் மக்களால் அப்படி நிறைந்து வழிந்திருக்கு. முன்னுக்கும் செக்யூரிட்டிக்கும் அவங்க உங்களோட கையிலீச்சியும் உங்களோட களத்திலீச்சியும் இதெல்லாம் பார்த்து தான் உள்ளுக்கு அனுப்புவாங்க. ஸ்ரீலங்காவில் 3500 பேர்ல 3000 பேருக்கு ஒரு இடமும் 500 பேருக்கு ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டு, அதாவது துல்ஹஜ்ஜா மாதம் 8ஆம் நாள் இங்க தரிக்கிறது. இங்க நிக்கிற காலத்துல எல்லாம் சுருக்கித்தான் தொழுகிறது.